ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைஞ்ச பஞ்சமி, அதுவும் சாதாரண பஞ்சமி இல்லைங்க. 16 வருஷத்துக்கு அப்புறம் வர கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பர்டிகுலராக எதுலன்னா, எதிரிகள் தொழிலேருந்து வெளியே வரக்கு, வெற்றி மேலே வெற்றி அடையறக்குன்னு பல வகையான நன்மைகளை இந்த கருட பஞ்சமி கொண்டிருக்கனால ஏகப்பட்ட அற்புதங்கள் இந்த பஞ்சமியில் உங்களுக்கு நடக்கும். அதனால் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் முழுக்க அதோட பவர் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக இன்றைக்கே நான் சொல்கிற விஷயத்த பண்ணுங்கள். சித்தர்கள் சில சூட்சமமான விஷயங்களை சொல்லியிருக்கனால அதை பண்ணாலே நமக்கு நல்ல பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பஞ்சமியில் செய்யும் போது, வளர்பிறை கருட பஞ்சமிங்கும் போது பயங்கர அதிவேகமாக அது செயல்பட்டு நமக்கு வெற்றிகளை கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிங்க மரகத நீலவழி சக்கரத்துக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெசேஜஸ், அவ்வளோ மெசேஜஸ். ஏற்கனவே வந்து போன பேட்சில் வாங்கினவங்களுக்கு எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய நன்மைகள், ஏகப்பட்ட பேர்த்துக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ நன்மைகள். இத்தனை வருஷமாக நடக்காத விஷயங்கள் இப்போ நடக்குது. அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய உண்மைகள் தெரிய வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கண்ணில் பட்டிருக்கு, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மரகத நீலவழி சக்கரம் வேணும்னா வர 27ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி இருக்குது. நீங்கள் நீலவழி சக்கரம் அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ 25ஆம் தேதியோட டைம் முடியுது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மரகத நீலவழி சக்கரங்கிறத டைப் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கே நீங்கள் அனுப்பிவிட்டால் போதும். உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்கே நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி இல்லை, நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், நான் போட்ட வீடியோ பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டில் போங்க. வீடியோ, ஷார்ட்ஸ், ப்ளேலிஸ்ட் இப்படி லைனாக இருக்குது இல்லையா? அதில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாலே மரகத நீலவழி சக்கரம் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஸ்டார்டிங்லேருந்து போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் பவருங்க. இது சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்க. இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. வரணும்னு நினச்சிட்டாங்கன்னா தடுக்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அவங்களையும் மீறி ஒரு சில இடத்துல போய் சேர்ந்துருக்கு. ஏகப்பட்ட நன்மைகள் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்கும் அந்த நன்மைகள் போய் சேரட்டும். இன்றைக்கி பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குன்னா, நேற்று ராத்திரியே தொடங்கியிருக்குங்க. நேற்று ராத்திரி 8:40க்கு பஞ்சமி தொடங்கியிருக்கு. இன்றைக்கி ராத்திரி 9:20 வரை இருக்குது. சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த பஞ்சமி கருட பஞ்சமி அப்படிங்கிறனால ரொம்ப ரேராக 16 வருஷத்துக்கு அப்புறம் வரனால அதோட பவருங்கிறது சாதாரணமாக இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு சக்தி கூடி இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் எப்பவும் போல் பஞ்சமியில் வராகி அன்னைக்கு நான் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்வேன், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பண்ணுவேன், இல்லை வராகி அன்னை கோவிலுக்கு போயிட்டு வருவேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. சந்தோஷமாக அதை பண்ணுங்கள். அது கூடவே சேர்த்து இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தையும் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட முன்னோர்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், வாழ்ந்துட்டுருக்கிற சித்தர்களாகட்டும், எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா கடவுளோட அனுகிரகம் ஒன்று வேணும், கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும், கடவுளோட துணை வேணும்னா தீப வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கறதே அந்த தீபம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்ம வைக்கிற ஒரு தீபத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? வீட்டில் நார்மலாக 2 விளக்கு நம்ம வைப்போம், அல்லது ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு வைப்போம், இப்படி ஒரு வகையான விளக்கு வைப்போம். ஆனால் இந்த கருட பஞ்சமியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா 11 விளக்கு வைங்க. 11 விளக்கு வச்சு வழிபாடு பண்ணும்போது எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காமிக்கும். எப்பேற்பட்ட தொல்லையாக இருந்தாலும் விடுபட முடியும். எதிரிகள் தொல்லை எதுவாக இருந்தாலும் சர்வ நாசமாகும். இத்தனை பவர்களை கொண்டது தான் 11 தீப வழிபாடு. சாதாரணமாக இந்த 11 தீபத்தை வச்சாலே போதுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது சாதாரணமாக வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்துலேயே வந்து 2 வகை இருக்குது. இந்த கருப்பு உளுந்துங்கிறது இட்லி தோசைக்கு நம்ம பயன்படுத்தோம், சட்னிக்கெல்லாம் பயன்படுத்தும் அதே கருப்பு உளுந்து தான். இது உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க. முழு உளுந்து, உடைக்காத முழு உளுந்து தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த முறைக்கு. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரும், உடைச்ச உளுந்து இருக்கப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இந்த முறைக்கு உடைக்காத முழு உளுந்து பயன்படுத்துங்க. இந்த முழு உளுந்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாழை இலை இருக்கு இல்லைங்களா, சின்னதாக ஒரு முழு வாழை இலை வாங்கி அந்த வாழை இலை மேலே நீங்கள் இந்த கருப்பு உளுந்தை வந்து பரப்பிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது, ஏற்கனவே ஸ்டாக் இருக்குன்னா நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 கிலோ இருந்தால் கூட போதும். அந்த வாழை இலையில் நம்ம அப்படியே பரப்பி வச்சுக்கணும். அது மேலே நீங்கள் நெய் தீபம் போடணும். 11 நெய் தீபம். சரிங்களா? இந்த நெய் தீபம்ங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அன்னையை பார்த்த மாதிரி நீங்கள் போடுங்க. அந்த தீபத்தோட ஒளி அப்படிங்கிறது வாராகி அன்னையை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி 11 தீபங்கள் வந்துட்டு நீங்கள் போடணும். இந்த 11 தீபம் நீங்கள் வைக்கும் போதும், ஒரு தீபம் நீங்கள் வைக்கும் போதும் மனசார, அம்மா வாராகி இந்த கருட பஞ்சமி எங்களுக்கு வெற்றியை கொடுக்குற மாதிரி இருக்கணும், நாங்கள் கேட்குற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. இன்றைக்கி நாளில் ஒரு வேண்டுதல் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமாக நீங்கள் எத்தனை கேட்டாலும் அத்தனை வேண்டுதலும் ஒரே நாளில் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த கருட பஞ்சமிக்கு இருக்குது.
பஞ்சமி அப்படின்னாலே அதீத ஒரு பவர் வந்து இருக்கும். அதனால தான் பஞ்சமியில் தொடர்ந்து எவ்வளவோ மிராக்கள் நடந்துட்டுருக்கு. நீங்களும் நம்ம வீடியோ 5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை மிராக்கள் இந்த பஞ்சமியில் நடந்துகிட்டே இருக்குது. பஞ்சமியில் மட்டும் எப்படிடா இது நடக்குதுங்கிறத நம்ம ஒருத்தரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த கருட பஞ்சமி உங்களுக்கு வெற்றியாக தான் உங்களுக்கு அமையும். அதனால் எவ்வளவு வேண்டுதல் வேணாலும் நீங்கள் வைக்கலாம், எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வராகி அன்னையோட ஒரு மந்திரம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு இன்றைக்கி நாளில் ஒரு 108 முறை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மந்திரத்தையும் செஞ்சுட்டு நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் போது அது எந்த விஷயம் வந்தாலும் ஈஸியாக நடந்துடும். மந்திரங்கள் தானே நமக்கு எல்லாத்தையும் கொண்டே சேர்க்கறது. மந்திரங்கள் தான் நமக்கு வெற்றிக்கு வழிவகுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் மந்திரத்தையும் சேர்த்து வந்து சொல்லுங்கள். இப்போ அந்த மந்திரம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவசர காலத்தில், ஆபத்து காலத்தில் உடனே கை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது. ஓம் துவைம் வாராகியை நமக. அவ்வளோதாங்க. மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன். ஓம் துவைம் வாராகியை நமக. இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும். அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வராகி வழிபாடு பண்ண போகிறீங்க, நான் வராகி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறீங்க அப்படின்னா மனசார அவங்கள நம்பி கேளுங்க. வராகி மேலே நீங்கள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அவங்கள மாதிரி உங்களை பாதுகாக்கவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கவும் ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை பெரிய ஒரு சக்தி அவங்க. அதனால் அம்மாவை நம்பிக்கையோட வெற்றியோட கூப்பிடுங்க. நம்பிக்கையோட மனசார அம்மா நீ எனக்கு வெற்றியை கொடுக்க வருவேன்னு எனக்கு தெரியும், நீ தான் என் வெற்றிக்கான அதிபதின்னு நினச்சவங்களை கூப்பிடுங்க. எப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் இந்த 11 தீப வழிபாடு எப்போவுமே பண்ணுங்கள். சாதாரணமாக ஒரு தீபம் 2 தீபம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதான். ஆனால் 11 தீபம் வச்சிட்டோம்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. சித்தர்கள் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் 11 தீப வழிபாடை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். 11 தீபம் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும். இந்த உளுந்து பருப்பை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சமையலுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெய் தீபமாக போடுங்க. 11 தீபம் போடுறவங்க நெய் தீபமாக போடுங்க. நெய் தீபம் இல்லை அப்படின்னா சாதாரண நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்கள் போடலாம். நெய் இல்லை அப்படின்னா சரிங்களா. இருந்துச்சுன்னா நெய் தீபமாக போடுங்க. அந்த வாழை இலையை அதுக்கப்புறம் மாட்டுக்கு எதாவது போட்டுருங்க, இல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டியும் செஞ்சுட்டு வரும்போது இதை நீங்கள் ஒரு பஞ்சமிக்கும் ஃபாலோ பண்ணலாம். இல்லையா ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு சீக்கிரம் ஒரு பதில் வேணும்னு நினைக்கிறவங்க 9 நாளைக்கு டெய்லியும் போடுங்க. சரிங்களா. தினமும் ஒரு நாளைக்குன்னு சொல்லி கணக்கு பண்ணி 9 நாளைக்கு தினமும் போடுங்க. 11 விளக்கு டெய்லியும். ஒன்றா காலையில் போடலாம், இல்லை ஈவினிங் போடலாம். இன்றைக்கி வழிபாடு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செய்யணும். இன்றைக்கி ஈவினிங் தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா. அதனால் ராத்திரி வரை நீங்கள் செய்யலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள். எப்போ நீங்கள் வாராகி வழிபாடு செய்கிறீங்கனாலுமே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செய்யுங்க. வாராகி அன்னையோட சக்தி பல மடங்கு அந்த டைமில் கூடியிருக்கும். அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது தான் சரியான முறையினும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வாராகி வழிபாடு செய்யுது. ஏன்னா ராத்திரி நேர பூஜைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால் ராத்திரி வரை நீங்கள் வழிபாடுங்கிறத நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பல வருஷங்களுக்கு ஒரு வாட்டி வர அபூர்வ நாளெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. எப்போ வெற்றி எதில் வெற்றின்னு நமக்கு தெரியாது. ஆனால் உங்கள் முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.